எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே மோதல் இருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதற்கு அதிமுக தரப்பில் தற்பொழுது ஒரு ஐடி விங் தரப்புல ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. தனது பதவியை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறாங்க. தனது தலைக்கு மேல் கத்தி தொங்கிட்டு இருக்கிறத அண்ணாமலை உணரணும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. உண்மையிலேயே அதிமுகல பிரச்சனை இருக்கா? அவங்க உட்கட்சி பிரச்சனை எனக்கு தெரியாது. பாஜகவை பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். மாநில தலைவர் அத மாநில தலைவர்கிட்ட கேட்டுக்கோங்க. மாநில தலைவர்கிட்ட கேட்க அவருக்கு எப்படி உட்கட்சி பிரச்சனை அடுத்த வாய்ப்பு சொல்லுமா. மாநில தலைவர் முக்கிய தலைவர்கள் இருவருக்குள்ள பிரச்சனைங்கிறத சொல்றாரு. அவர் முதிர்ச்சி இல்லாம அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லவே இல்லை. தம்பிங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லாதீங்க. நான் எல்லாம் சொல்லிட்டேன். தயவு செய்து உடனே அண்ணாமலைக்கும் அக்கா தமிழிசைக்கும் சண்டைன்னு கொண்டு விட்டுறாதுங்க. என் கருத்தை நான் சொன்னேன். இப்போ நீங்க சொல்லிட்டேன், நீங்க என்ன தலைப்பு போடுவீங்கன்னு. அதெல்லாம் இல்லை. நாங்கள் கட்சியிலலாம் ஒத்துமையாக தான் இருக்கோம். அவங்க கருத்தை சொல்ற சுதந்திரம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவர் கருத்தை என்கிட்ட வெரிஃபை பண்ண வேணான்றது தாழ்மையான கருத்து, அவ்வளவுதான். மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் அதிமுகவும் பாஜகவும் இடையே ஒரு சுமூகமான ஒரு உறவு தான் இருந்ததுங்கிறப்ப நீங்க மீண்டும் என்னை பொறுத்த மட்டில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவள். கட்சிக்காக இன்னொன்று நான் எப்படி எதிர்கட்சி இணையதளவாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதளவாசிகளை நான் எச்சரிக்கிறேன். உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு கருத்து சொன்னா உடனே அப்படியே எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது. எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே மோதல் இருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதற்கு அதிமுக தரப்பில் தற்பொழுது ஒரு ஐடி விங் தரப்புல ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. தனது பதவியை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறாங்க. தனது தலைக்கு மேல் கத்தி தொங்கிட்டு இருக்கிறத அண்ணாமலை உணரணும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. உண்மையிலேயே அதிமுகல பிரச்சனை இருக்கா? அவங்க உட்கட்சி பிரச்சனை எனக்கு தெரியாது. பாஜகவை பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். மாநில தலைவர் அத மாநில தலைவர்கிட்ட கேட்டுக்கோங்க. மாநில தலைவர்கிட்ட கேட்க அவருக்கு எப்படி உட்கட்சி பிரச்சனை. அடுத்த வாய்ப்பு சொல்லுமா. மாநில தலைவர் முக்கிய தலைவர்கள் இருவருக்குள்ள பிரச்சனைங்கிறத சொல்றாரு. அவர் முதிர்ச்சி இல்லாம அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லவே இல்லை. தம்பிங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லாதீங்க. நான் எல்லாம் சொல்லிட்டேன். தயவு செய்து உடனே அண்ணாமலைக்கும் அக்கா தமிழிசைக்கும் சண்டைன்னு கொண்டு விட்டுறாதுங்க. என் கருத்தை நான் சொன்னேன். இப்போ நீங்க சொல்லிட்டேன், நீங்க என்ன தலைப்பு போடுவீங்கன்னு. அதெல்லாம் இல்லை. நாங்கள் கட்சியிலலாம் ஒத்துமையாக தான் இருக்கோம். அவங்க கருத்தை சொல்ற சுதந்திரம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவர் கருத்தை என்கிட்ட வெரிஃபை பண்ண வேணான்றது தாழ்மையான கருத்து, அவ்வளவுதான். மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் அதிமுகவும் பாஜகவும் இடையே ஒரு சுமூகமான ஒரு உறவு தான் இருந்ததுங்கிறப்ப நீங்க மீண்டும் என்னை பொறுத்த மட்டில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவள். கட்சிக்காக இன்னொன்று நான் எப்படி எதிர்கட்சி இணையதளவாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதளவாசிகளை நான் எச்சரிக்கிறேன். உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு கருத்து சொன்னா உடனே அப்படியே எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது. அண்ணாமலையின் கருத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அவருடைய கருத்திற்கு மாறுபட்ட கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என மாறுபட்ட கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருந்தால் அதிக இடங்களில் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்க முடியும் என்பதை அவர் கருத்தாக முன்வைத்துள்ளார். அதிமுக கூட்டணி பற்றி தேசிய தலைமையே முடிவு செய்யும் என தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியுள்ளார். அதிமுக கூட்டணி தொடர்பாக தலைமையை முடிவு செய்யும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜகவில் மோதல் வெடித்தது தொடர்பாக அவர் மாறுபட்ட கருத்தையும் முன்வைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே மோதல் இருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதற்கு அதிமுக தரப்பில் தற்பொழுது ஒரு ஐடி விங் தரப்புல ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. தனது பதவியை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறாங்க. தனது தலைக்கு மேல் கத்தி தொங்கிட்டு இருக்கிறத அண்ணாமலை உணரணும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. உண்மையிலேயே அதிமுகல பிரச்சனை இருக்கா? அவங்க உட்கட்சி பிரச்சனை எனக்கு தெரியாது. பாஜகவை பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். மாநில தலைவர் அத மாநில தலைவர்கிட்ட கேட்டுக்கோங்க. மாநில தலைவர்கிட்ட கேட்க அவருக்கு எப்படி உட்கட்சி பிரச்சனை. அடுத்த வாய்ப்பு சொல்லுமா. மாநில தலைவர் முக்கிய தலைவர்கள் இருவருக்குள்ள பிரச்சனைங்கிறத சொல்றாரு. அவர் முதிர்ச்சி இல்லாம அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லவே இல்லை. தம்பிங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லாதீங்க. நான் எல்லாம் சொல்லிட்டேன். தயவு செய்து உடனே
அண்ணாமலைக்கும் அக்கா தமிழிசைக்கு சண்டைன்னு கொண்டு விட்டுறாதுங்க. என் கருத்தை நான் சொன்னேன், என் கருத்து இப்போ நீங்கள் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன தலைப்பு போடுவீங்கன்னு. அதெல்லாம் இல்லை, நாங்கள் கட்சியிலலாம் ஒத்துமையாக தான் இருக்கோம். அவங்கவுங்க கருத்தை சொல்கிற சுதந்திரம் இருக்குது, அவ்வளவுதான். அதனால் அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னால் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவர் கருத்தை என்கிட்ட வெரிஃபை பண்ண வேணான்றது தாழ்மையான கருத்து, அவ்வளவுதான். மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கும் பாஜகவும் இடையே ஒரு சுமூகமான ஒரு உறவு தான் இருந்ததுங்கிறப்ப நீங்க மீண்டும் என்னை பொறுத்த மட்டில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவள். கட்சிக்காக இன்னொன்று நான் எப்படி எதிர்கட்சி இணையதளவாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதளவாசிகளை நான் எச்சரிக்கிறேன். உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு கருத்து சொன்னா உடனே அப்படியும் எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது. எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே அண்ணாமலையின் கருத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அவருடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தையும் முன்வைத்துள்ளார். எஸ்பி வேலுமணியின் கருத்திற்கு ஆதரவும் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்பதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எஸ்பி வேலுமணியின் கருத்திற்கும் அவர் ஆதரவு தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் கூட்டணி இல்லை என அண்ணாமலை திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்த நிலையில் பாஜக ஐடி விங் மற்றும் அண்ணாமலை வார் ரூம் குழுக்களுக்கு தமிழிசை பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் பாஜக ஐடி விங் நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளார். உட்கட்சி தலைவர்களையே விமர்சிக்கும் பாஜக இணையதளவாசிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பலம் பொருந்திய எதிர்க்கட்சியான அதிமுக ஒன்றுபட்டு செயல்பட்டால் நல்லதுதான் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தராசு ஷாம் வழங்க கேட்கலாம். சார் வணக்கம். பத்திரிகையாளர் தராசு ஷாம் வழங்க கேட்கலாம். சார், இப்போ பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எஸ்பி வேலுமணியோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையோட கருத்துக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட இந்த மாறுபட்ட கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எதிர்கால கூட்டணிக்கான அச்சாரமாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், பாரதிய ஜனதா வளர்ந்திருப்பது போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டாலும் உண்மை அதுவல்ல. 2014 மோடி அவர்கள் பெரிய அளவுக்கான அறிமுகம் பெற்ற ஆண்டு. பாரதிய ஜனதா ஒரு கூட்டணி, இந்த கூட்டணியில அங்கம் வைத்தது, 9 இடங்களிலே போட்டியிட்டது, கிட்டத்தட்ட 6% வாக்கு. இப்போது கிட்டத்தட்ட 24 இடங்களில் மாநில தலைவர்கள் மாறலாம், ஆனால் தாமரை சின்னம் மாறாது. தாமரைக்கான ஓட்டு வங்கி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் 2014 கிடைத்த அதே ஓட்டு வங்கி இந்த 24 தொகுதிகளிலே கிடைப்பதாக இருந்தால் குறைந்த ஆனால் அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கவில்லை. எனவே பாரதிய ஜனதா பழைய வளர்ச்சியிலே தான் இருக்கிறது. 2014 என்னவோ அதுதான் இப்போதைக்கும். ஓட்டு கூடுதலாக தெரிவதற்கு காரணம் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆக அண்ணாமலையின் வியூகம் தவறு, அண்ணாமலை மாற்றப்படுவார் என்கிற யூகங்களும் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது எதிர்கால வெற்றிக்கு இன்னொரு கூட்டணி அவசியம் தேவைப்படும். அந்த கூட்டணி கண்டிப்பாக அதிமுக கூட்டணியாகத்தான் இருக்க முடியும். அண்ணாமலை அதிமுகவும் தயாராக இருக்கும் என்பதுதான் எனது பார்வை. சார், இப்போ பார்த்தோம்னா அதிமுக கூட ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தா அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா அண்ணாமலை அதிமுகக்கு எதிர்கருத்தை தான் அதிகப்படியா வச்சிட்டு இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் முதலில் இருந்தே என்ன சொன்னார் என்றால், இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைத்தால் பாரதிய ஜனதா வளராது, தனித்து போட்டியிட வேண்டும். அப்படி என்றால் தான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். இதுதான் அவரது கருத்து அல்ல. எனவே அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை மாநில தலைவர் பதவியில் இல்லாமல் போனால் மீண்டும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று கூட தமிழிசை நினைத்திருக்கலாம். காரணம், அவர் வெற்றி பெற்றிருந்தால் மத்திய அமைச்சராக இருப்பார். ஆனால் வெற்றி பெறவில்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த வாய்ப்பு அடைபட்டு போகிறது. அண்ணாமலையின் வியூகம் தவறு என்றும் இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் அலசி பார்த்தால் ஒரு 13 தொகுதிகளிலே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்திருந்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்திருக்கும். அது நன்றாகவே தெரிகிறது. எனவேதான் தமிழிசை அவ்வாறு கூறுகிறார். அதிமுகவிலே இதற்கு ஒரு ஆதரவு இருக்கும். குறிப்பாக எஸ்பி வேலுமணியின் இன்றைய கருத்தை கூட கிட்டத்தட்ட இதை ஒட்டித்தான் இருந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் மறைமுகமாக பேசி வைத்துக் கொண்டு கூட இத்தகைய அறிக்கைகளை வெளியிடலாம். காரணம், தேர்தலுக்கு பிறகு இந்த வியூகம் மாற்றுவது இதெல்லாம் கூர்மைப்படுகிறது. காலையில் வேலுமணி செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார். உடனடியாக
மாலையிலே வந்து தமிழிசையின் அறிக்கை வெளிவருகிறது. அண்ணாமலை டெல்லியை நோக்கி டெல்லி பயணம், டெல்லிக்கு அழைக்கப்படுவார் என்கிற செய்திகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இன்னொரு அணி மாற்றம் அல்லது இன்னொரு வியூக மாற்றம், அப்படியான வியூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் பதவியிலே இருக்க முடியாது என்கிற நிலை உருவாக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வைகளை பதிவு பண்ணமைக்கு நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.